பக்கம் வந்து 254, 55 நம்ம கடைசியா பேசணும். ஏப்ரல் 4, 1948. அதுல வந்து லாலாஜி சொன்னாரு, நான் அனைவருக்கும் மிக உயர்ந்த ஆன்மீக பயிற்சி அளிக்க விரும்புகிறேன். ஆனால் மக்கள் தங்களது உலகாயதமான விஷயங்களில் இருந்து விலகுவதே இல்லை. அவற்றிலிருந்து அவர்களை விடுவிப்பது நான் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாவிடிலும், குறைந்தபட்சம் அபியாசியின் கவனம் முதலில் அந்த திசையில் திரும்ப வேண்டும். அவற்றை முழுமையாக விட முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் அவற்றிலிருந்து மனதை திருப்பும் எண்ணமாவது ஒருவரிடம் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஆர்வலர் தன் தரப்பில் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுலதான் நம்ம நிறுத்தணும். இது எவ்வளவு சுலபமான விஷயம். ஒருவர் தன்னுடைய பார்வையை உலகாயத பிரச்சனைகளில் இருந்து திருப்பி தனது இதயத்தின் இழையை மறுபக்கத்துடன் இணைக்க வேண்டும். இதைவிட எளிதான வழிமுறையை காணவே முடியாது. இங்கு முழு பொறுப்பும் குருவிடமே விடப்படுகிறது. அபியாசி கவலையற்று இருக்கிறார். ஆனால் அபியாசிக்குள் பூரண நம்பிக்கை இருக்க வேண்டும். குருவுடன் இணைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு செயல்பாட்டிலும் குரு இடம் பெற்றிருப்பதாகவும் அபியாசி அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதாகவும் கருத வேண்டும். இதெல்லாம் வந்து இதுல முக்கியமா இந்த இந்த டெக்னிக்கெல்லாம் முதல்லயே வந்து லாலாஜி சொல்லிட்டாரு. எப்படி சொன்னாருன்னா, இதயத்திலிருந்து ஒரு இழையை எடுத்து அதை வந்து மூளையோட கனெக்ட் பண்ணணும், அதுக்கு வந்து ஒளி ஊட்டணும், அதுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஏற்கனவே வெறும் ஒரு, அதாவது குறிப்பாக நமக்கு வந்து கொடுக்கப்பட்டு விட்டது முன்னாடியே டெக்னிக்கா. அதே தான் திருப்பி சொல்றார். ஒருவர் வந்து தன்னுடைய இதயத்தினுடைய இழையை, ஒரு கனெக்ஷனை அந்த லௌகீக விஷயத்திலிருந்து எடுத்து ஆன்மீக விஷயத்தோடு மறுபக்கத்தோடு இணைக்க வேண்டும் அப்படின்னு லாலாஜி சொல்றாரு. இது வந்து செய்யறது எப்படி, இதையும் கூட செய்யாத அபியாசிகளுக்கு அதை செய்ய வைக்கிறது எப்படிங்கிறதுக்கெல்லாம் டெக்னிக் வந்து கொடுக்கப்பட்டு, அது வந்து ஒவ்வொரு ப்ரிசெப்டருக்கும் சொல்லி கொடுக்கப்பட்டு, இதை வந்து ஒரு அபியாசி வந்து அவரு உலகியல் விஷயங்களால மிகவும் பாதிக்கப்பட்டு ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டம் இல்லாமல் இருக்கிற அபியாசிக்கெல்லாம் அந்த விதத்துல சிட்டிங் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய நிலையானது மாற்றப்பட்டும் வருகிறது நம்ம அமைப்புல. இதுல வந்து அதனாலதான் வந்து தனி தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு ப்ரிசெப்டர்கிட்ட போய் உட்காந்து, சார் எனக்கு வந்து எந்த நேரமும் ஆன்மீகத்தை பத்திய சிந்தனை இல்லை, உலக வாழ்க்கையை பத்திய சிந்தனை தான் இருக்கு, மாறணும்னு நினைக்கிறேன், என்னால மாற முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு எப்படி செட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்க. அந்த மாதிரி அவங்களால கொடுக்க முடியும். ஆனா அதுக்கு நீங்க தனியா ஒரு ப்ரிசெப்டர்கிட்ட பார்க்கணும், பேசணும். இல்ல, பாக்குறதே கிடையாது. நேரடியா பாக்குறது எங்கன்னா சத்சங்கத்துலதான். இல்லைன்னா ஒரு 20 பேர் கும்பலா உட்காந்து எனக்கு இண்டிவிஜுவல் சிட்டிங் கொடுங்கன்னு வாங்கிக்கிறோம். அது தனிப்பட்ட முறையில ஒரு ப்ரிசெப்டர் ஒரு அபியாசி 2 பேரும் பேசிக்கிறது அப்படிங்கிறது கூட இன்னைக்கு வந்து குறைந்து விட்டது. அப்படிங்கிறது தான் நம்முடைய இப்போதைய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான் அது. ஆனால் அப்படி இருக்கிறப்பதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சரி செய்யப்படும். ஏன் அப்படின்னா, இங்க எல்லா பொறுப்பையும் அபியாசி கிட்ட விடாம குரு தானே எடுத்துக்கிறார். அதாவது அபியாசியினுடைய ஆன்மீக வளர்ச்சி, அவர் வாழ்க்கையில ஆன்மீகத்துல ஏற்படுகின்ற தடைகள், அவர் உள்ளுக்குள்ளார ஆன்மீக பயணம் மேற்கொள்கின்ற யாத்திரையில அவர் மேற்கொள்கின்ற சில விஷயங்கள்னால அவருக்கு ஏற்படக்கூடிய மனதளவிலான உடல் அளவிலான பிரச்சனைகள்னு எத்தனையோ இருக்கு ஆன்மீகத்துல. இத்தனைக்கும் ஒரு குருநாதர் தான் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னா, நீ வாப்பா உனக்கு எல்லாமே நான் தான் பொறுப்பு அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, முதல்ல அவரு நம்மள எல்லாத்துலயும் பாத்துக்குவாருன்னு நம்பிக்கை இருக்கணும். அது இல்லாட்டி அவர் ஏதாவது ஒண்ணு செய்யும் பொழுது நம்ம அவரிடம் இருந்து நம்பிக்கையை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அவரால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ஒரு டாக்டர் இருக்காரு, நீ வாப்பா உன்னுடைய பிரச்சனை என்ன, உன் வியாதி இதானே, நான் சரி பண்றேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் மேல முதல்ல பேஷண்ட்டுக்கு நம்பிக்கை இருந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டு அவர் சொல்ற மருந்தெல்லாம் சாப்பிட்டாதானே சரியாகும். அது மாதிரி இங்க எல்லா பொறுப்பையும் குருவே ஏற்றுக்கொண்டாலும் கூட, நமக்கு எந்த கவலையும் இல்லைன்னாலும் கூட, நாம செய்ய வேண்டியதுல முக்கியமான விஷயம் முழுமையான நம்பிக்கை குருநாதர் மேல வைக்கணும். எனக்கு எது நடந்தாலும் அது அவர் மூலமாகத்தான் நடக்குது,
அவர்தான் இதை கொடுக்கிறார், அது என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தான் கொடுக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவர் தான் வளர்த்து கொள்றதுல தான் ஒரு முக்கியமான சூட்சுமமே இருக்கு. அடுத்தது கனெக்டடாக இருக்க வேண்டும். இந்த ஒரு இதயத்தினுடைய ஒரு இழையை எடுத்து இந்த பக்கம் கொடுக்கணும்னார்ல, அந்த இந்த பக்கம் என்பது மாஸ்டர். அந்த மாஸ்டரோடு எப்பயும் நம்ம கனெக்டடாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயல்பாட்டிலும் குரு இடம் பெற்றிருப்பதாகவும், அபியாசி அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதாகவும் கருத வேண்டும். நீங்க எந்த ஒரு செயல்பாடு, இப்ப காலையில புத்தகம் வாசிக்கிறதா இருக்கட்டும், தியானம் பண்றதா இருக்கட்டும், அல்லது குடும்ப விஷயங்கள்ல எதுல ஈடுபடுறதா இருக்கட்டும், சமையல் வேலையில ஈடுபடுறதா இருக்கட்டும், அலுவலக பணியில ஈடுபடுறதா இருக்கட்டும், வாகனம் இயக்குறதா இருக்கட்டும், எந்த ஒரு வேலையில நம்ம ஈடுபடும் பொழுதும் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த எல்லா விஷயத்திலும் குருவும் இடம் பெற்றிருக்கிறார், அவர் இருக்கிறார், அவர் தான் எனக்கு வழிகாட்டுறார், அவர் சொல்றபடிதான் இந்த சூழ்நிலைகள் அமையுது, அவர் நினைக்கிறபடிதான் அப்படின்னு ஒரு ஒரு ஃபீலிங்கும், அவருக்கு கீழ்ப்படிந்துதான் நான் இப்ப இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேங்கிற ஒரு உணர்வையும் நம்ம கொண்டு வந்தா போதும். இது மட்டும் செய்தால் மற்ற எல்லா விதத்திலும் இந்த அந்த அவர் சொல்ற அந்த மிக உயர்ந்த ஆன்மீக பயிற்சியை என்னால் வழங்க முடியும் அப்படின்னு சொல்றார். ஆனா நம்ம ஆன்மீக பயிற்சி செய்ய ரெடியா இருக்கோம். இது மாதிரி சொல்ற விஷயங்களை கேட்கறதுக்கு நாம ரெடியாக இல்லை. அதுதான் இங்க ஒரு சிக்கல். நீங்க என்ன தியானம் பண்ண சொல்லுங்க, பண்றேன். ஆனா அந்த கீழ்ப்படிந்து நடக்கிறது, எல்லா விஷயத்திலும் குருவை இடம்பெற செய்யறது, இதெல்லாம் முடியுமான்னா என்னால அதுதான் முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம படிக்கும் பொழுது இதுல இருந்து நம்ம ஒண்ணு செஞ்சு பார்க்கலாம். இன்னைக்கு என்னன்னா, ஒரு இதயத்தின் ஒரு இழையை அந்த பக்கத்தோட இடைக்கணுங்கிறார்ல. அப்ப நம்ம என்ன செய்யலாம், இதயத்தில் இருந்து ஒரு மெல்லிய ஒரு இழை போன்ற ஒரு ஒரு சின்ன ஒரு நூல் போன்ற ஒரு கனெக்ஷன் எடுத்து இப்ப மாஸ்டரோட வச்சு விட்டுருவோம். இன்னைக்கு முழுவதும் அந்த இழை மூலமாக நான் மாஸ்டரோடு தொடர்பு கொண்டிருக்கிறேன். என்னுடைய இதயத்தினுடைய ஒரு பகுதியானது மாஸ்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு இன்னொரு பகுதி எப்படி வேணாலும் இயங்கிக்கிட்டு இருக்கட்டும். இந்த ஒரு பகுதி இன்னைக்கு மாஸ்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு ஒயரை எடுத்து ஒரு பிளக் எடுத்து சொருகிற மாதிரி நம்ம எடுத்து என்ன பண்ணிருக்கோம், இன்னைக்கு நம்ம இதயத்தினுடைய ஒரு இழையை எடுத்து மாஸ்டர்கிட்ட கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்குவோம். இன்னைக்கு முழுக்க அந்த உணர்வை வச்சு பார்ப்போம், அது எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மக்களுக்கு பணம் தேவைப்படும் போது அவர்கள் செல்வந்தர்களை நண்பராக்கி கொள்கிறார்கள். அவர்களை மகிழ்விக்க தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறார்கள். பணத்துக்காக, பதவிக்காக, ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அந்த வேலைக்காக ஒருத்தட்ட போய் நின்று பேசி சிரிச்சு அவரை ஃப்ரெண்டு பிடிச்சி எப்படியாவது அதை முடிச்சுக்கிறாங்க இல்லையா? செல்வந்தர்கள் சந்தோஷம் அடைந்ததும் தங்களது தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி அடைய நெருங்கிய நட்பை உருவாக்க எந்த அளவிற்கும் சேவை செய்ய தயாராக இருக்கிறார்கள். அதானே இப்ப அவங்கள எப்படியாவது சந்தோஷப்படுத்திட்டோம்னா நமக்கு வேலை நடந்துரும் அப்படின்னா, ஒரு அரசியல்வாதிகிட்டயோ ஒரு அதிகாரிகிட்டயோ அவரை மகிழ்விக்கிறதுக்காக, அவருக்கு வேலை செய்யறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க மக்கள். ரைட்டு தான். இதே முயற்சியை ஏன் ஒரு குருநாதர்கிட்ட எடுக்கக்கூடாது? அதற்காக எந்த அளவிற்கு மனமாற முயற்சிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். நாம் கடவுளிடமும் இப்படி செய்து அவரை மகிழ்வித்தால் எந்த செல்வந்தரிடமிருந்தும் கிடைக்காத அளவிற்கு கடவுளின் அருள் நம் மீது பொழியாமல் இருப்பது சாத்தியமா? அதாவது கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை போட்டாலும் நம்ம அந்த இடத்த படிக்கும் பொழுது ஒரு குரு, மாஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம மாஸ்டரை சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணா, அவரோட நெருங்கி இருக்க முயற்சி பண்ணா, அவருடைய ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கு நம்மளால முடிஞ்ச முயற்சிகளை இதயபூர்வமாக உள்முகமாக மேற்கொண்டு கொண்டே இருந்தால் அவருடைய அருள் நம் மீது பொழியாமல் இருப்பது சாத்தியமா? 7 ஏப்ரல் 1948 இரவு 8:15 மணி. மதிப்பிற்குரிய லாலாஜி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தென்னிந்தியாவில் இந்த வழிமுறையை எடுத்து கூறி பரப்புவதற்கு நான் முக்தி அளிப்பேன் அப்படின்னு லாலாஜி சொல்றார். அப்ப இது லாலாஜி கொடுக்குற ஒரு ஒரு உறுதி. யாரெல்லாம் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹார்ட்ஃபுல்னஸை எடுத்துட்டு போறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் முக்தி நிச்சயம் அப்படின்னு என்னைக்கோ சொல்லிட்டாரு. அப்ப நார்த் இந்தியாவை பத்தி என்னன்னு கேட்கக்கூடாது. நமக்கு முக்கியமா தமிழ்நாட்டுல இருக்கிற நமக்கு யாரெல்லாம் நம்ம இப்ப இதுல ஒரு ஹெச்எப்என் நடத்தினா கூட லாலாஜி சொல்ற இந்த வட்டத்துக்குள்ளாரதான் நம்ம வர்றோம். தென்னிந்தியாவில் இந்த வழிமுறையை எடுத்து கூறி பரப்புபவருக்கு நான் முக்தி அளிப்பேன். அப்ப இங்க யாரெல்லாம்
இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் அந்த ஹார்ட்ஃபுல்னஸ்ங்கிற அமைப்பை, இந்த தியான முறையை இன்னொரு சகோதர சகோதரிக்கு எடுத்து சொல்லி அவருக்கு இந்த வழியை வந்து அறிமுகப்படுத்துறோமோ, அவங்க எல்லாருமே லாலாஜி சொல்ற இந்த வளையத்துக்குள்ளாரதான் வர்றோம் அப்படிங்கிற விதத்துல இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக எனக்கு படுது. ஆக நம்ம எல்லாருக்காகவும் லாலாஜி ஒரு உறுதி கொடுக்குறாரு. நீங்க இதை செய்யுங்க, உங்களுக்கு நான் அது உறுதியா நான் அதை செய்யறேன் அப்படின்னு அப்பயே சொல்லிட்டாரு. 1948லயே சொல்லிட்டாரு நமக்கு. அடுத்து எகிப்து நாட்டை பத்தி சொல்றாரு. எகிப்து நாடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இது முன்னாடியும் பல நேரங்கள்ல சொல்லியிருக்காரு. உங்களுக்கு உடல் நலம் வந்து ஒத்துழைச்சதுன்னா நீங்க எகிப்து போயிட்டு வரணும்னு சொல்றாரு பாபுஜி கிட்ட. பின்னாடி ஒரு நாள் பாபுஜி எகிப்துக்கும் போறாரு. இந்தியா இந்த வெஸ்ட்னு ஒரு டூர் இருக்கும். ஆமா, சாரிஜியும் பாபுஜியும் எகிப்துக்கு போயிட்டு வர டூரை பத்தி ஒரு வீடியோ இருக்கும். முடிஞ்சதுன்னா அதை கிடைக்கிறவங்க எடுத்து பாருங்க. ஏன் அப்படின்னா, எகிப்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இந்தியாவோட கனெக்ஷன்ல இருந்த ஒரு பகுதி. நம்ம நாட்டுல பயன்படுத்தப்படுற அந்த மனு தர்மம் அப்படின்னு சொல்றோம். அந்த மனு தர்மத்தை எழுதின மனுங்கிற அரசருடைய ராஜாங்கமா இருந்தது எகிப்து. அதனால அதன் மீது நீங்கள் பணி செய்ய துவங்க வேண்டும், அது மேன்மை உற வேண்டும் அப்படின்னு சொல்றார். உங்கள் உடல் நல குறைவின் காரணமாக பெரிதாக உங்களால் எதையும் செய்ய முடியவில்லை. ஒரு குரு வந்து சீடர் மேல உள்ள ஒரு அந்த அக்கறை தெரியும். சுவாமி விவேகானந்தர் பேசுறப்பயோ, புத்தர் பேசுறப்பயோ எப்பயாவது பாபுஜியோட உடல்நலத்தை பத்தி கவலைப்படுறாங்களான்னா இல்ல. அவங்க வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய ஒரு தீவிரமான தன்மை அரசியல்ல, ஆன்மீகத்துல என்ன செய்யணும் என்ன செய்யலங்கிறத பத்தி இருக்கு. நல்லா அந்த ஒரு நம்மளால அந்த டிஃபரன்ஸை பார்க்க முடியுது. ஆனா லாலாஜி பேசும் பொழுதெல்லாம் ஒரு பக்கம் அவருடைய வேலை, இன்னொரு பக்கம் பாபுஜியோட உடல் நலம், ரெண்டையும் கருத்தில் கொள்ற அந்த ஒரு அன்பு வழிகிறத நம்ம அங்க பாக்குறோம். இந்த வேலைலாம் செய்யணும், அதே நேரத்துல உங்களுக்கு உடம்பும் நல்லா இல்லை, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒரு அம்மா, ஒரு மதர்லினஸ், ஒரு குரு சீஷனுக்கு இடையில வந்து இருக்கக்கூடிய அந்த அன்பு, அது லாலாஜி கிட்ட தான் நம்மளால அதிகமாக பார்க்க முடியும். இந்த பக்கம் சொல்றாரு, நீங்க எகிப்துக்கு போகணும், அது ரொம்ப பழமையான நாடு, அதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல தன்னுடைய தன்னுடைய அந்த அன்புக்குரிய சீடனுடைய மனநிலையை, அந்த ஒரு உடல்நிலையை நினைச்சு பார்த்து ரொம்ப கொஞ்சம் வேதனையோட அதையும் சொல்றாரு. உங்கள் உடல் நலக்குறைவின் காரணமாக உங்களால் எதையும் பெரிதாக செய்ய முடியவில்லை. ஏன்னா சீடன் இந்த நேரத்துல என்ன பண்ணுவாருன்னா, அவரும் மனசு குமைவார். ஐயோ, என் குரு சொல்லிட்டாரு, இத்தனை தடவை சொல்லிட்டாரு, என்னால போக முடியலையே அப்படின்னு அவருக்கு ஒரு மனக்குறை வந்துடக்கூடாது. அதனால உடனடியாகவே அதையும் ஆற்றுகிறார். ஒரு பக்கம் ஒரு ஒரு வேதனை, அதாவது ஒரு வேலையும் கொடுக்குறார். இந்த வேலையை செய்ய முடியலையே அப்படின்னு தன்னுடைய சிஷியனுக்கு மன வருத்தம் வந்துடக்கூடாதுன்னு இன்னொரு பக்கம் மருந்தும் போடுறார். இப்படிப்பட்ட குரு சிஷியன் உறவை வந்து நம்ம எங்கேயும் பார்ப்பது அரிது. பாலாஜி கிட்டே இருந்து பொழிகிற அந்த அன்பான ஒரு நிலை வந்து நமக்கு நமக்கு நம்முடைய குருநாதர்கிட்ட, நம்முடைய மாஸ்டர்கிட்ட இருந்து நமக்கும் இது மாதிரியான அன்பு தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம தான் அதை உணர்ந்து பார்ப்பது இல்லை. 13 ஏப்ரல் 1948 லக்கிம்பூர் கேரி. பாபுஜி பெண்களுக்கான பயிற்சி முறை. ஒவ்வொரு பெண் அபியாசியும், அந்த பெண் அபியாசி திருமணமானவரா இருக்கலாம், திருமணம் ஆகாதவரா இருக்கலாம், விதவையா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். எல்லா பெண்களுமே ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். அதாவது என்னன்னா, அவங்க தியானம் பண்ணும் பொழுது குருநாதரை அல்லது வந்து தெய்வீக ஒளியை அப்படிங்கிறதுக்கு பதிலா எல்லோருக்குள்ளோரும் எந்த ஒரு விஷயம் இடம்பெற்றிருக்கிறதோ அந்த விஷயம் எனக்குள்ளாரையும் இடம்பெற்றிருக்கு, நான் அது மேல தியானம் பண்றேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு இதயத்தின் மீது தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். அனைவருக்குள்ளும் வியாபித்திருக்கும் ஒன்றின் மீது நான் தியானம் செய்கிறேன் என்ற ஒரு உறுதியான எண்ணத்துடன் தனது இதய புள்ளியில் தியானம் செய்யலாம். இது பெண்களுக்கான சிறப்பான வழிமுறை அப்படின்னு சொல்றார் பாபுஜி. இது ஏன் இங்க வருது? இது சொல்லும் பொழுது ஏன் லக்கிம்பூர் கேரி போறாரு? லக்கிம்பூர் கேரிக்கும் பாபுஜிக்கும் என்ன அடிக்கடி ஒரு தொடர்பு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாபுஜி கண்டெடுத்த ரொம்ப ஒரு பொக்கிஷங்கள்ல ஒருத்தர் வந்து சிஸ்டர் கஸ்தூரி. சிஸ்டர் கஸ்தூரியோடைய அப்பா எம்எல் சதுர்வேதி, அவர் வந்து ஜட்ஜு, அலகாபாத் கோர்ட்டோட ஜட்ஜு. இந்த புத்தகத்துல நம்ம படிக்கும் பொழுது சிஹெச் அப்படிங்கிறவரை பத்தி படிப்போம். அவர் தான் அது.
சிஸ்டர் கஸ்தூரி அவங்க இருக்கிற அந்த பகுதிக்கு பாபுஜி வந்து அடிக்கடி பயணம் பண்றாரு. ஏன்னா அங்க வந்து அவங்க அவங்க அப்பாவும் சரி, அவங்களும் சரி ரொம்ப ஒரு டெவோட்டி. அதோட சேர்ந்து அந்த பகுதியில வந்து பாபுஜிக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு, அந்த வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு, போறார். அப்படி போகும் பொழுதுதான் வந்து இந்த முறையை வந்து சிஸ்டர் கஸ்தூரிக்கும் அறிமுகப்படுத்துறாரு அவர். இதெல்லாம் பின்னாடி அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியில அவங்க எழுதியிருப்பாங்க. ஒரு சில இடத்துல இது மாதிரி அவங்க எழுதின ஒரு புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. அவங்க எப்பயும் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. என் அன்புக்குரிய அப்பா, நீங்கள் சொல்வது போல நான் தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாருக்குள்ளாரையும் எது நிரம்பி இருக்கிறதோ அந்த ஒன்று என்னுடைய இதயத்திலும் நிரம்பி இருக்கிறதாக எண்ணி நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த தியானம் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்குன்னு அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறத கூட நான் படிச்சிருக்கேன். ஸோ இந்த மெத்தடை வந்து பாபுஜி பெண்களுக்கான சிறப்பான மெத்தடாக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்றாரு 1948. அதற்கு லாலாஜி சொல்றார், இதை விட சிறந்த வழிமுறையை நான் கண்டதில்லை, இது பெண்களுக்கு மிகவும் பலனளிக்க கூடியதாகும். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், நீங்கள் எல்லா இடங்களிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறீர்கள், நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரீங்க, இந்த மாதிரியான வித்தியாசமான டெக்னிக்கெல்லாம் உங்களாலதான் கொண்டு வர முடியும்னு சொல்றார். உங்கள் திறமையை நீங்கள் உணர்கிறீர்களா? குருத்துவ முறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது, செயல்முறை மாற்றப்பட்டுள்ளது, எல்லாத்தையும் மாத்துறீங்க. ஒரு குரு சிஷ்யன் உறவு எப்படி இருக்கணும், குரு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, எல்லா விஷயத்தையும் நீங்கள் மாற்றி அமைத்திருக்கிறீர்கள். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் எல்லாமே, தீட்சை அளிக்கின்ற முறை, தியானம் செய்கின்ற முறை, எல்லாவற்றையுமே நீங்க மாற்றி அமைத்து கொண்டு வருகிறீர்கள், கிட்டத்தட்ட ஒரு புரட்சி பண்றீங்க அப்படின்னு சொல்றார். உண்மையில் நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் சிஸ்டத்தையே மாற்றி அமைத்து விட்டீர்கள். இந்த வழிமுறை எல்லா பெண்களுக்கும், அவர்கள் திருமணமானவர்களோ திருமணம் ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும் அனைவருக்கும் பொருந்தும். இந்த வழிமுறையை பின்பற்றுவதனால் பெண்களிடம் தனது கணவருக்கு விசுவாசமாக இருக்கும் கற்பு நெறி தர்மம், அதாவது பதிவிரதா தர்மம் அதிகரிக்கிறது. ஏன்னா இந்த குழப்பம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். வந்து நான் வந்து என்னுடைய கணவர் தானே எனக்கு உயர்வு, ஒரு பத்தினி பெண்ணுக்கு கணவர் தானே உயர்வு, அவங்க எப்படி குரு தான் உயர்ந்தவர்னு பெண் நினைச்சா அப்புறம் எப்படி, கணவன் தான் எல்லாம் நினைக்கிறதா பதிவிரதா தர்மம்னு எல்லாமே சொல்லுது, எல்லாமே கணவர்னு தான் சொல்லுது. அப்புறம் கணவரை விட குரு உயர்ந்தவர்னு நான் எப்படி எடுத்துக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இப்பெல்லாம் கிடையாது. ஒரு காலகட்டத்துல அந்த அந்த கான்சியஸை விட்டு நம்ம வந்துட்டோம்னு வச்சுங்களேன், இன்னைக்கு அதை தாண்டிட்டோம், எக்ஸ்பேண்ட் ஆகிட்டோம். இப்பெல்லாம் கிடையாது அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதை தாண்டிய ஒரு உணர்வு, ஒரு நிலை விரிவடைதல் எல்லாருக்குள்ளாரையும் ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்குவோம். பட் அன்னைக்கு எல்லாமே கணவர் தான் அப்படிங்கும் பொழுது எப்படி வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு தியானம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி யாருக்காவது வரலாம். அப்பதான் பாபுஜி இந்த அற்புதமான முறையை சொல்றாரு. எல்லோருக்குள்ளாரும் எது எது நிரம்பி இருக்கிறதோ அந்த ஒன்று என் இதயத்திலும் இருக்கிறது, அதன் மீது நான் தியானம் செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒட்டு மொத்தமா இந்த உலகத்துல இருக்கிற எல்லோருக்குள்ளாரும் இருக்கக்கூடிய ஒன்று அதன் மீது அப்படிங்கும் பொழுது அவங்க கணவரும் அடங்கிடுறாரு, எல்லாருமே அடங்கிடுறாரு. அப்படிங்கிற விதத்துல அது வந்து பதிவிரதா தர்மம் வந்து அங்க பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்றார். 18 ஏப்ரல் 1948 இரவு 9:30 மணி. அப்ப வந்து மதிப்பிற்குரிய அந்த மீரா அவங்க வர்றாங்க. ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கிறாங்க, பாபுஜியுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க, வீட்டை பத்தி சொல்லியிருக்காங்க, இந்த இடம் எப்படி இருக்கு, இந்த இடத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குலாம் பேசியிருக்காங்க. இப்ப திரும்பி அவங்க என்டர் ஆகுறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் இங்கு இருந்திருந்தால் நீங்கள் எனக்கு அனைத்தையும் தர தயாராக இருந்திருப்பீர்கள் என்ற உங்கள் எண்ணம் என்னை நெகிழ வைத்தது. அது அவங்களுக்குள்ளார ஒரு டிஸ்கஷன் இருந்திருக்கலாம், அல்லது பாபுஜி வந்து மற்ற சகோதரர்களோட பேசிட்டு இருக்கும்போது மீராபாய் பத்தி பேசியிருக்கலாம். அப்ப சொல்லியிருக்கலாம், மீராபாய் மட்டும் இங்க இருந்திருந்தால் அவருக்கு இந்த ஆன்மீகத்துல இன்னும் அவர் அடைய வேண்டிய நிலைகளை எல்லாம் என்னால கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருந்திருப்பேன் எல்லாத்தையும், அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசியிருக்கலாம். அதுதான் அவங்க உள்முக தொடர்பு கொண்டு பாராட்டுறாங்க. இந்த உங்களுடைய இந்த எண்ணம் என்னை நெகிழ வைத்தது. நான் என் இலக்கை அடைந்து கிருஷ்ணருடன் முழுமையாக கலந்து விட்டேன். அவங்களுடைய ஒரே இலக்கு, அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டும்தான். அந்த பக்திங்கிற ஒரு உன்னதமான ஒரு ஆயுதத்தை கொண்டு அவங்க வந்து கிருஷ்ணரை ஒரு முழு
தன்னுடைய முழு எண்ணத்தையும் அவர் மேல செலுத்தி அந்த இலக்கையும் அவர்கள் அடைந்து விட்டார். அதான் அவங்க சொல்றாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் என்னால் அதற்கு மேல் முன்னேற முடியவில்லை. சோ கிருஷ்ணரை அடைதல் அப்படிங்கிறது முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற கோட்டு இங்கிருந்து நீங்க எடுத்துக்கணும், நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். ஏன் கடவுள்கள் அப்படிங்கிறவங்கள, அவதாரங்கள் அப்படிங்கிறவங்களோட நின்று போயிடக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி சகஜ மார்க்க தத்துவம் எங்க நம்மளை எடுத்துட்டு போகுதுங்கிறதுக்கு ஒரு சின்ன கோட்டாக இதை நம்ம வைத்துக் கொள்ளலாம். நான் கிருஷ்ணரை அடைந்து அவரோடு முழுமையாக கலந்து விட்டாலும் கூட என்னால் அதற்கு மேல் முன்னேற முடியவில்லை. நான் சொல்வதை கேட்டு மக்கள் வியப்படைவார்கள். என்னுடைய இலக்கு பக்தியாக மட்டுமே இருந்தது. அதன் விளைவு என்னவாக இருக்க வேண்டுமோ அதுவும் இருந்தது. பக்தி செலுத்த அந்த பக்தியினுடைய விளைவு என்னவோ அதையும் நான் பெற்றேன். என்னுடைய மகாபிரபுவோட நான் இரண்டர கலந்து விட்டேன். அவ்வளவுதானா? ஆன்மீகம் என்பது அவ்வளவுதானா? இல்ல, அதை தாண்டி இருக்கு. அங்க என்னால போக முடியல. அந்த பக்தியிலேயே நான் என்னை மறந்தேன். அதனால் என்னால் சத்திய நிலை வரை எட்ட முடிந்தது. உங்களால் இரண்டையுமே மறக்க முடிந்தது. அதாவது பக்தியையும் மறக்க முடிந்தது, உங்களையும் மறக்க முடிந்தது. நீங்க எது மேல கவனம் வைத்திருந்தீங்களோ அதையும் மறக்க முடிந்தது. அதனால சத்திய நிலையையும் தாண்டி உங்களால போக முடிந்தது. அப்ப நான் எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டேன், நீங்க அதை தாண்டி பயணம் பண்றீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்றாங்க. அதனால பாபுஜி சொல்றத பாத்தீங்கன்னா இப்படியே சொல்லிட்டே வருவார். இங்க இருந்தா சத்தியம் உதயம் ஆகுது, அதுக்கப்புறம் பிளிஸ் வருது, அது வரைக்கும் அதுவும் கூட ஆன்மீகத்தோட ஆரம்பம் தான் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இப்ப மீராபாய் சொல்றதை கேட்கும் பொழுது நம்ம சிந்தனையில இன்னொரு பொறி நமக்குள்ளார உருவாகும். நான் கிருஷ்ணரை அடைந்து அவரோடு இரண்டர கலந்து விட்டேன். ஆனால் என்னால் அதற்கு மேல் முன்னேற முடியவில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா அப்ப அதை தாண்டிய ஒரு விஷயம் ஆன்மீகத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்தனைக்குரிய விஷயமாக இன்னைக்கு எடுத்துக்குவோம். இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்லலாம்.